ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து அதிலிருந்து பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனே, நீங்கள் தான் எங்களுக்கு அதை போதித்து எங்களுக்கு தரும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தந்தையாகிய ஆவியானவரே வருவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் கூடாதவைகள் ஒன்று கூட எண்ணிலே ஒருபோதும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் உம்முடைய இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய அக்கினியும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய சாரமும் சத்தமும் சாயலும் உம்முடைய வல்லமையும் பலனும் வெளிச்சமும் ஆண்டவரை ஜீவனும் என்னையும் உம்முடைய பிள்ளைகள் லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக, ஆண்டு கொள்வதாக. தேவரீருடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே அதிகமாய் நிரப்பி ஆண்டு கொள்வீராக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே எங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் செய்வது நிச்சயம். கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் செய்வது நிச்சயம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்வது அவராலே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் நாம் அவரை அறிவதற்கு முன்பதாகவே, அவர்தான் நம்முடைய தேவன் இரட்சகர் என்பதை அறிவதற்கு முன்பதாகவே நம்மை குறித்த காரியங்களை அவர் நிச்சயித்திருக்கிறார். அவர் நிச்சயித்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம் நிச்சயிக்கப்படுறது. குறிப்பாக ஒரு காரியத்தில் நம்ம கேள்விப்படுவோம், நிச்சயித்திருக்கிறாங்களாமே. அது என்னது? இது கல்யாணம். எல்லாமே கல்யாணத்தில் முடியுதா? இல்லை, கல்யாணத்தில் முடிகிறது கிடையாது, நிச்சயிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை, திருமணம் என்பது பரலோகத்திலே நிச்சயிக்கப்படுகிறது. எங்கே நிச்சயிக்கப்படுகிறது? பரலோகத்தின் தேவனாலே நிச்சயிக்கப்படுகிறது. அவராலே அந்த திருமணம் தீர்மானிக்கப்படுகிறது என்று நம்புகிறவர்களுக்கு, அவரை வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனாகவும் கொண்டு வாழ்கிற பிள்ளைகளுக்கு அது அப்படியே நடக்கும். தாங்களே நிச்சயித்துக் கொள்கிறார்களே இல்லையா? படிக்கிற இடத்துல நிச்சயித்துக் கொள்கிறார்கள், வேலை செய்கிற இடத்துல நிச்சயித்துக் கொள்கிறார்கள், கிண்டுகிற இடத்துல நிச்சயித்துக் கொள்கிறார்கள். கிண்டுறதுன்னா தெரியும்ல? தெரியும். ஏன்னா நீங்கள் கிண்டுறதுனால, பக்கத்தில் யாராக இருந்தால் கிண்டுறதுனால அவங்களுக்கு கிண்டுறது நல்லா தெரியுது. பரவாயில்ல,
யாரும் இல்லை. அதனால் கிண்டுகிற இடத்துல இதுதான் நமக்கு மேட்ச் ஆகும், இதுதான் நமக்கு ஒத்து போவோம், இதுதான் நமக்கு சரிப்பட்டு வரும் என்று நினைத்து வர்றதெல்லாம் சரியில்லாமலே போயிடுது, ஒத்து வராமலே போயிடுது, ஒத்து போகாமலே ஒத்துன்னு ஒத்தின்னு போயிடுறாங்க சொல்லிட்டு. ஆனால் ஒத்தே வராதுன்னு நினைக்கிறது இப்படியா ஒத்து போவோம் அப்படிங்கிற மாதிரி போகுது சிலது. இது செட்டே ஆகாததுன்னு நினச்சா இது என்ன இப்படி செட் ஆகி போச்சுன்னு, இப்படி செட் ஆகி போச்சு, அநியாயம் அப்படி அந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க, நல்ல வார்த்தை பயன்படுத்துறதுக்கு பதிலாக அநியாயமே. இது ஒத்தே போகாதுன்னு நினச்சோம், காட்சியில் பார்த்தா இப்படி ஜோடி போட்டு ஒத்து போதே எல்லாத்துலேயும் அப்படின்னு கேள்விப்படுறோம்ல இல்லையா. அப்போ கர்த்தர் அவர் நிச்சயித்த காரியங்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் நன்மையானவர் அவர்தான், ஜீவனானவரும் நன்மையானவரும் ஆசீர்வாதமானவருமாய் இருக்கிறவர், நித்திய ஜீவனை வாக்களித்ததை கொடுக்கக்கூடியவர், கடைசி பரியந்தமும் கூடவே வர்றவர், கடைசி பரியந்தமும் கூட வர்றவர் அவர் தான். ஆமென். கூட வர்றவர் அவர் தான். கூட வர்றது எல்லாம் வரணும்னு நினச்சா கூட சிலரால் வர முடியாதுன்னு மனிதர்கள் தான். ஆனால் தேவன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னால் கடைசி பரியந்தமும் இருக்கிறவர் தான். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், ஒரு நாள் என்றது அதில் குறிப்பிடப்படவே இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாள், அதில் நல்ல நாள் என்னென்ன விதத்தில் நமக்கு நாளோ நம்ம கஷ்டத்தை வேதனையில் பாடுகளில் பல காலங்களை அடக்கின காலங்கள் பிரசங்கில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக காலங்களை உள்ளடக்கின நாட்கள் எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உங்கள் துன்பமான காலத்தில் நான் இல்லைன்னு நினச்சிடாதீங்க, வேதனையான காலத்தில் நான் இல்லைன்னு நினச்சிடாதீங்க, குறைவாக இருக்கிற காலத்தில் நான் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை. இதுக்கு ஒத்த ஒரு கொடுமையான சூழ்நிலையை இது வரைக்கும் நம்மளும் பார்த்ததில்லை. எவ்வளோ பார்த்துட்டு வர்றதில்ல, இப்படி பார்த்ததில்லை, இன்னும் அதை விட மோசம் பார்த்ததில்லை. அதில்லை. அப்போவும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஆனால் இப்போது காண்கிற இவைகள் எல்லாம், பாடுகள் எல்லாமே நம்மை தேவனுக்கு உரியவர்களாக, தேவன் நிச்சயித்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு நம்மை உருவாக்குகின்றன, நம்மை செதுக்குகின்றன, நம்மை சீர்பொருந்த செய்கின்றன, நம்மை கர்த்தரிலே நிலைநிறுத்த செய்கின்றன. தாமதங்கள் எங்கே அதிகமாக காணப்படுகிறதோ, எவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ, அங்கே ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். முடிவிலே ஒரு பெரிய நன்மையை, ஒரு மகிமையான விடுதலையை, மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தாமதங்கள் எல்லாமே தான் நேசிக்கிற மனிதன் எதிலையும் பின்பால எதிலையும் சிக்கிறக்கூடாது, எதிலையும் அவன் கை கட்டி பதில் சொல்லக்கூடாது, தலை குனிஞ்சு பதில் சொல்லக்கூடாது, கை கட்டி பதில் சொல்லக்கூடாது என்கிற விதத்தில் எல்லாவற்றிலும் மிகுந்த ஞானத்தோடு நடத்துகிறார், நடத்தி தான் தர்றார். நம்மால் அதையெல்லாம் அதை சரிப்படுத்தி அதை சரியாக்கிறதுக்கு கொள்றதுக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆகும். அவர் அந்த வருஷங்கள் அப்படி ஆகாதபடி அதை மிக குறுகிய காலகட்டத்துக்குள்ளே எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியறதுக்காக அவர் கையில் எடுத்து நடத்துகிறதுனால வருகிற தாமதங்கள், இந்த தாமதங்கள் எல்லாமே ஒரு நிறைவுக்கு கொண்டு போகுது, ஒரு நிறைவுக்கு கொண்டு போகுது, ஒரு சமாதானமான பரிசுத்த சமாதானமான ஒரு வாழ்வுக்கு கொண்டு போகுது.
நிலையற்ற வாழ்விலிருந்து நிலையுள்ள ஒரு வாழ்வுக்கு கொண்டு போகுது. நிலையுள்ள ஒரு வாழ்வுக்கு, நிரந்தரமான ஒரு வாழ்வுக்கு, முடிவில்லாத வாழ்வுக்கு நாம் என்றைக்கும் அவராலே பங்குள்ளவர்களாகவும் இந்த பூமியிலும் பரலோகத்திலும் பங்குள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நம்மை உருவாக்கி கொண்டு போகுது. நம்மை உருவாக்குகிறது, நம்மை அழிக்கிறதுக்காக இதெல்லாம் நடக்கலை. அழிவை தெரிந்து கொண்டவர்களை அழிவிலிருந்து எடுத்து, நாசத்தை தெரிந்து கொண்டவர்களை நாசத்திலிருந்து எடுத்து, மோசங்களை தெரிந்து கொண்டவர்களெல்லாம் மோசம் போக்குகிறவர்களிலிருந்து மீட்டு அகப்பட்டு போன பிள்ளைகளை அகப்பட்டவர்களிலிருந்து மீட்டு கர்த்தர் தம்முடைய மறைவிலே வைத்து தம்முடைய அம்புகளாக, ஆயுதங்களாக, ஈட்டிகளாக, கேடயமாக கர்த்தருக்கு ஏற்ற ஒரு சிறந்த ஒரு குதிரையாக, கர்த்தருடைய யுத்தத்திலே பயன்படுகிற ஆயுதங்களாக, குதிரைகளாக நிறுத்துவதற்கு உருவாக்குறார். கர்த்தராகிய தேவன் என்றைக்கும் பரிசுத்தமும் உண்மையும் உத்தமமும் நீதியும் தவறாத, சத்தியம் தவறாத பிள்ளைகளாக நிலைத்து வாழணும்னு, அவரிலே, அவருக்குள்ளே, அவர் மறைவிலே நிலைத்து வாழணும் என்பதற்காக கர்த்தராகிய தேவன் நடத்துகிற காரியங்கள். அப்போ கர்த்தர் பிரவேசம் உள்ளே வரும்போது, மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மனிதனை தூக்கி எடுக்க வரும்போது, அவன் கண்ட பயந்த எல்லாம் அவனை விட்டு நீங்கி போகுது. பயந்த பயங்கள் எல்லாம் நீங்கி போகுது. அவன் எதிர்பாராதது அவனுக்கு அவன் காதுகளிலே கேட்கும்போது, அவன் எதிர்பாராதது கேட்கும்போது அவனுக்கு அது இன்ப அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? இன்ப அதிர்ச்சி. இது வரைக்கும் என்ன அதிர்ச்சினே கேட்டிருந்தவங்களுக்கு கர்த்தர் செய்வது இன்ப அதிர்ச்சி. நானே சொல்லிக்கிறேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கு பதிலாக நானே சொல்லிக்கிறேன், பயப்படாதீங்க. ஆமேன், ஆமேன். எனக்கு மட்டும்தான் அது. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கு எதுவும் வேண்டாம். ஆமேன், ஆமேன். அப்போ தேவனால் நிச்சயிக்கப்படுகிற ஒரு காரியம் இருக்குமானா, பூமியிலே ஒருவரை நிச்சயம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எதுக்காக அவர்களை நிச்சயம் செய்கிறார்கள்? கிணத்துல தள்ளுறதுக்காக, நல்ல ஓடுற ஆற்றுல பிடிச்சி தள்ளுறதுக்காக நிச்சயம் செய்கிறார்கள். ஆணையோ பெண்ணையோ ஒரு கிணத்துல தள்ளுறதுக்கோ, ஒரு ஆற்றுல தள்ளுறதுக்கோ, ஒரு தீயில் தள்ளுறதுக்கோ நிச்சயம் செய்யப்பட்டவர்கள் என்னவா இருக்கணும்? மணவாளனுக்கு, மணவாட்டியாக இருந்தால் மணவாளனுக்கு, மணவாளன் மணவாட்டிக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களா? அதுக்காக எல்லாம் ரெடியாக வர்றாங்கல்ல. போச்சு போங்க. அன்னைக்கு பார்த்து கல்யாண பொண்ணு குளிக்க லேட் ஆயிடுச்சு, குளிக்காமல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கல்யாண பொண்ணு பல்லு விளக்கலை, குளிக்கலை, என்ன வேலை? குளிக்காமல் இருக்கிறது தான் அவங்க வேலை. சீக்கிரம் ரெடியாக. அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கண்ணாடி முன்னாடி நான் பார்த்து மணவாளான்னு நினச்சி கண்ணாடி முன்னாடி பார்த்து அவங்களுக்கு டைம் போயிடுச்சு. கடைன்னு இப்போ கிளம்பணும். குளிச்சான்னா ஆமாம் குளிச்சுட்டேன்ட்டாங்க. அண்ணே தாலி கட்டுற நேரத்தில் மாப்பிள்ளை ஏன் ஓடுறாருன்னு கேட்டால் தான் தெரியுது. மாப்பிள்ளை ஏன் பொண்ணுக்கிட்ட வந்தோன்னு ஓடுறாருன்னு அதெல்லாம் கரெக்டாக தெரியுது. பாட ஏசாயா 61 அதிகாரம்
61ஆம் அதிகாரம், பேஜ் 868. 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடே நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். பாருங்க, நிச்சயிக்கப்பட்டு மணக்க போகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட அலங்காரம் வெளியரங்கமாக இருக்குது. ஆனால் தேவன் உள்ளான மனிதனுக்குரிய அழியாத அலங்காரத்தை கொடுக்கிறாரு. அழியாத அலங்காரத்தை கொடுக்கிறாரு. அதில் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அவர்கள் சந்ததியானது, 9ஆம் வசனம், அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அதுக்கு இந்த பாதையிலெல்லாம் கடந்தாதான் இந்த ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்தருடைய கரத்திலிருந்து வருகிற பரிசுத்தமான ஆசீர்வாதங்கள் ஒரு காலமும் ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவராலும் கெட்டு போகக்கூடாது என்பது அவருடைய உன்னத விருப்பம். இனி ஒருபோதும் கெட்டு போக கூடாது. ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், பேஜ் 1051. எடுத்தாச்சா? பேஜ் 1051, 18, 19, 20. அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். சொல்றாரு பார்த்தீங்களா? உன்னை நியமித்துக் கொள்ளுவேன், உன்னை நிச்சயித்துக் கொள்ளுவேன். என்னன்னு சொல்றாரு? நம்ம ஒவ்வொருவரையும் தான் குறித்து சொல்றாரு. உன்னை நான் நிச்சயித்துக் கொள்வேன்னு ஏசப்பா சொல்றார். உன்னை நான் நிச்சயித்து கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கமும் இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். உண்மையாய் உன்னை நியமித்துக் கொள்ளும். உண்மையாய் உன்னை நிச்சயித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை நிச்சயித்துக் கொள்வேன். வாசித்த 61ஆம் அதிகாரம் ஏசாயாவோட 8ஆம் வசனத்தில் 61ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை, இந்த இதே வார்த்தை உண்மையாய் உன்னை நிச்சயித்துக் கொள்வேன் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இங்கு கொஞ்சம் வித்தியாசம். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். கொட்டாய் முடிச்சிட்டிங்களா? கொட்டாய் விட்டு முடிச்சிட்டிங்களா? கவனிச்சு 8ஆம் வசனத்தை கவனித்தீர்களானால்,
நான் பின்பகுதி 8ஆம் வசனத்தின் பின்பகுதி, நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி, இது வரைக்கும் பொய்யா இருந்தது, அதை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, அக்காலத்திலே நான் அவர்களோடு காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியில் ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி. இதெல்லாம் மனுஷன், பறவை சொல்றதெல்லாம் பறவை, இதெல்லாம் பறவை மிருகம், இதெல்லாம் மனுஷன், மனிதர்களை, விதவிதமான மனிதர்களை ஒப்பிடப்படுகிறது. அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி தேசத்திலே அவர்களுடைய வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்திலே அவர்களை முறிச்சு போட்டுருவேன். முறிச்சு போட்டு சுகமாய் இருக்க பண்ணுவேன். உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி, இங்கேயும் அதான் சொல்றார், உடன்படிக்கை பண்ணி உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கென்று நியமித்து கொள்வேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுவைகளின் உறுதியும் காணப்படாததுமான நிச்சயமா இருக்கு. பேஜ் 307, 307, 307. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் இப்படி கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறார், நிச்சயித்திருக்கிறார், நிச்சயித்து தீர்மானித்து திட்டமிட்டு சகலத்தையும் செய்திருக்கிறார், கர்த்தர் செய்திருக்கிறார் என்பது உறுதி. அதனால் அவர் வருவார், அவர் வெளிப்படுவார். அதனால் அவர் வருவார், அவர் வெளிப்படுவார். என்ன விதத்தில் அவர் வெளிப்படுவார்னு நமக்கு தெரியாது, ஆனால் வெளிப்படுவார், அவர் தான் வெளிப்படுவார். சீஷர்களோ அல்லது பரிசுத்தவான்களோ பரிசுத்தவாட்டிகளோ அல்லது தூதர்களோ கிடையாது, அவர் தான் வெளிப்படுவார் அவர் பிள்ளைங்களுக்கு. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்குது. காணப்படாதது வரைக்கும் தேவனாலே மறைக்கப்பட்டது. அந்த மறைக்கப்பட்டது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இது. காணப்படாதது தெரிய வரும்போது மறைக்கப்படுவதற்கான மறைவுகள் விளக்கப்படுகிறது. அதிலிருந்து விளக்கப்படுகிறதுனால அது வெளியரங்கமாகிறது, வெளியரங்கமாய் இருக்கிறது. கண்களினே காணப்படுவதற்கு முன்பும் அது உறுதியா உண்மையா இருக்கு. கண்ணில் காணப்படும் போது தான் மனுஷருக்கு அது மனுஷிகமாக அது உறுதியாகுது. ஆனால் ஆவியாகிய மனிதனுக்கு அது முன்னரே உறுதியாக்கப்பட்டது, கர்த்தராலே உறுதியாக்கப்பட்டது. கர்த்தர் செய்வேன் என்று சொன்னது நிச்சயம் என்பது உறுதியாக்கப்பட்டது. அது எப்படிப்பட்டது? உறுதியாக்கப்பட்டது. ஒரு உதாரணத்துக்கு உறுதியாக்கப்பட்டது என்ற அடிப்படையில் பார்த்தோம் என்றால், சங்கீதம் 111ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாயிருக்கிறது. ஒன்றை அவர் செய்வாரானால் அவர் பெரியவராய் இருக்கிறதுனால பெரியவைகளை தான் செய்வார். பெரியவைகளை தான் செய்வார். அதில் 8ஆம் வசனம்
அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். பார்த்தீங்களா, அங்கே ஏசாயாவில் சொன்னார் 67, அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி. ஓசியாவில் சொன்னார், உண்மையாய் அவர்களை எனக்கென்று நிச்சயித்துக் கொள்வேன் என்று சொன்னார். இங்கே 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, உண்மையும் செம்மையுமாய் அது செய்யப்பட்டது. செய்யப்படும் இல்லை, செய்யப்பட்டது. செய்யப்பட்டது, செய்யப்பட்டது. அது என்றைக்கும் இருக்கும்படி, கர்த்தர் வருகை பரியந்தமும் என்றைக்கும் இருக்கும்படி அவராலே செய்யப்பட்டது. 7ஆம் வசனம், அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். மறுபடியும் பாருங்க, அவைகள் எல்லாம் என்ன ஆனவைகள்? உண்மையானவைகள். என்ன ஆனவைகள்? உண்மையானவைகள். உண்மையானவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபுவுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1084. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பாருங்க, கர்த்தர் செய்வது நிச்சயம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டது. இப்போ நம்ம பேசிட்டு இருந்தார், உண்மை உண்மை உண்மை, உண்மையாய் உண்மையாயின்னு. இங்கே சொல்லப்படுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாதுன்னா அது உண்மை சொல்லுது. என்ன சொல்லுது? உண்மையை சொல்லுது. உண்மையை சொல்லுது. உண்மையை எது சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கர்த்தருடைய வசனம் அவர் தான், வார்த்தையும் அவர் தான். அப்போ அவர் தான் சொல்கிறார், உண்மையாகிய உண்மையின் தேவனும் இரட்சகரும் ஆவியானவராக இருக்கிறவர் தான் சொல்கிறாரு, அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அது காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்று. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது? உண்மையும் சொல்லப்படுது, நிச்சயம் என்றும் சொல்லப்படுகிறது. நிச்சயம் என்று அப்படின்னா அது செய்யப்பட்டிருக்கிறது. 89ஆம் சங்கீதம், நான் எழுதிட்டு வரல இதை எதுவுமே. 89ஆம் சங்கீதம், மூணு 4. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். நான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை பண்ணி பண்ணி என்ன 34ஆம் வசனம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். 15. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள். 35ஆம் வசனம். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அங்க சொன்னார் இல்லையா, பொய் சொல்லேன், பொய் சொல்லேன், பொய் சொல்லேன். இந்த பொய் சொல்லாதவர் தான் இதை சொல்றார். ரோமர் 5ஆம் அதிகாரம். ஒன்னிலிருந்து
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரட்சிக்கப்படுதுன்னா எல்லா விதத்திலிருந்தும் மீட்கப்படுவது, எல்லா விதத்திலிருந்தும் விடுவிக்கப்படுவது, எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கப்படுவது நிச்சயமாமே. 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 16-17. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தை, நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எல்லாமே அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயமாமே. ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. எப்ராயிம் மலைதேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பிணைக்காசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பென்னினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்?
10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். இருங்க, ஒருத்தருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி திருமணம் செய்து பல வருடங்களாக குழந்தை இல்லை, அதனால் 2வது திருமணம் செய்திருக்கிறார். அதனால் 2 மனைவி. 2வது மனைவி பேர் பெனினாள் என்பவள். இப்போ இதை குழந்தை இல்லாமல் இவன் கணவன் மனைவி 2 பேரும் வாழ்ந்துட்டு வர்றாங்க, சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஊரில் இன்றைய காலகட்டத்தில் சொல்கிறாங்க இல்லையா, பெருசுங்க சும்மா இல்லாமல், உனக்கு ஒன்றும் குறையில்லடா, அவளுக்கு தான் குறை. உனக்கு குறை இல்லைடா, யாருக்கு குறை? நேற்று வந்தாலே, என்றைக்கு வந்தா? சொல்கிறவங்கெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க. அவன் மட்டும் என்றைக்கு வந்தவா? நேற்று வந்தால ஒருத்தி. போயும் போயும் பார்த்து இவளை போய் எடுத்தோமே, நமக்கு நம்ம போய் விழுந்தோம் பாரு. நம்ம போய் எங்கே போய் விழுந்தோம்? அண்ணாள் குடும்பத்தில் போய் விழுந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்ன சொல்லியிருப்பார்களோ அதெல்லாம் எழுதுனா. அதனால தான் வேதத்தில் போடப்பட்டிருக்குது, கர்த்தர் செய்த அற்புதங்கள் காரியங்கள் அநேகவற்றை எல்லாம் சேர்த்தாலே இந்த புஸ்தகங்கள் பத்தாதுன்னு. உலகம் கொள்ளாதுன்றாங்க, உலகம் கொள்ளாதுன்றாங்க. அப்படி யோவான், கர்த்தருடைய சீஷன், அன்பு சீஷன் யோவான் அதை அப்படி எழுதியிருக்கிறார். அப்போது இப்படிலாம் சொல்லும்போது நம்ம சரியான ஒருத்தியை பார்ப்போன்னு பார்த்தாங்க. பெனினாள்னு ஒருத்தியை அவளை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. 2ஆம் தரமாக கொடுக்குறாங்க. கொடுத்த கொஞ்ச நாள்லேயே அவள் கற்பம் தரிச்சிட்டான். இப்போ யார் மேலே குறை? இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சு இல்லையா? நாங்கன்னா யார்? அந்த காலத்து பெரியவங்கன்னு தன்னை சொல்லி கொள்ளுகிறவங்க, சொல்கிறவங்க. சொன்னான், நான் அப்பயே சொன்னேன்னு நீ கேட்கலையே பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்துக்கொள்ளலை. எல்கானா எடுத்துக்கொள்ளலை. அன்னாள் மேலே உண்மையான ஒரு அன்பையும் பாசத்தையும் அவர் வச்சிருந்தது வேதத்தின்படி உண்மை. உள்ளான இருதயத்திலேருந்து அன்னாளை நேசித்திருக்கிறார். சரீர பிரகாரமாக நேசிக்கலை. சரீர பிரகாரமாக நேசிக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வெளியில் எப்படி எங்கன்னா ஈவினிங்கோ அல்லது மத்தியானமோ ஈவினிங்கோ நீங்கள் இங்கேருந்து வெளியே புறப்பட்டு போங்க. இந்த சென்னை பட்டணத்தில் நீங்கள் எங்கே திரும்பினாலும் பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக யங்ஸ்டர்களை ரொம்ப பார்க்கலாம். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, 9th படிச்சுட்டு இருப்பாங்க, 10th படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படின்னு அவங்க இப்போ லைஃப்பை எப்படி செட்டில் பண்ணுறதுன்றதில் அவங்க அதில் தங்களுடைய நேரங்களை செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எதில்? அதில் 2 பேரும் எப்படி அவர் அவங்க பிடிச்சிக்கிட்டு இவங்களாம் பிடிச்சிக்கிட்டு அதை பண்ணின்னு இதை பண்ணின்னு பக்கத்தில் யார் இருக்காங்க எவரை பற்றிலான்னு உனக்கு வெக்கலான ஓடி போகணும். எங்களுக்கு வெக்கம் இல்லை, வெக்கம் இல்லை, நாங்கள் இங்கே நடந்துக்கிறோன்னு. நான் அநாகரீகமாக முகம் சுளிக்கும்படி கேவலமாக எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ ஒஸ்ட்டாக நடக்கிறாங்க. கேட்டால் அதுதான் ட்ரூ லவ், உண்மையான காதலாம். அப்படின்னும்போது அது உணர்ச்சியின் மீட்டிலும் பால் உணர்வுகளால் தூண்டப்பட்டு கண் இச்சைகளினாலே நிறையப்பட்டு மோகத்தினாலே இச்சை மோகம்ன்ற மேகம் மூடி இருக்கிறதுனால, மோகம் என்கிறது மேகம் மூடி இருக்கிறதுனால அவங்க எப்படி வேணாலும் நடந்துக்குவாங்க. அதுதான் அன்பு. இதை பார்க்கும்போது அவங்க இப்போவே அவங்க ஒருத்தர் ஸ்பூனை தான் உள்ளே விட்டுற மாட்டாங்க. தொண்டைக்குழிக்குள்ளே ஒருத்தர் ஸ்பூனை என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ஸ்பூனு, ஒரு டம்ளரு, ஒரு ஐஸ்கிரீமு, ஒரு இது அதில் தான் சாப்பிடணும். இப்படி எங்கே அன்பை பார்க்க முடியுமா எங்கேயாவது? அப்படி ஒரு அன்பு. அவங்க வாயை இவங்க தொடச்சி விடுவாங்க.
நீ துடைக்காதன்னு, நான் வாழ்நாள் முழுசும் உனக்கு நான் தொடச்சி விட்றேன்னு, உனக்கு நான் தொடச்சி விட்றேன்னு. முடி வந்து முன்னாடி விழுது, நான் எடுத்து விட்றேன்னு. என்னது உனக்கு? ஆமாம், உனக்கு இடுப்பு வலிக்கக்கூடாது, நான் இடுப்பை நான் பிடிச்சிக்கிறேன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒருத்தர் கிடைப்பாரா இந்த 10ஆம் கிளாஸில்? என்ன கிளாஸில்? மலிஞ்சு போய் கிடக்குது, கணக்கே கிடையாது, எண்ணிக்கைக்கு அடங்காத விதத்தில் கிடக்குது. ஆனால் இந்த எல்கானா என்பவர் உணர்ச்சி பூர்வமாக அல்லது பால் உணர்வுகளாலே தூண்டப்பட்டு கண்ணுக்கு விருந்தாக நினைக்கிறது அல்லது மாம்சத்தினுள்ள இருக்கிற அந்த செல்லுகள் விரும்புகிற அந்த ஹார்மோன் செல்கள் உற்பத்தியில் அதிகமாகி வருகிறதுல வருகிற தன்மையினாலே அவர் இல்லை, அப்படிப்பட்டதில்லை, அவர் கிடையாது. உண்மையாகவே அநேக வருஷங்களாய் நேசிக்கிறார், அவளை நேசிக்கிறார். பெண்ணினாலே திருமணம் செய்தாலும் அவள் மீது தான் அதிக அன்புள்ளவராக இருக்கிறார் என்ன சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு அன்னாள் குணம் உள்ளவள், குணவதி என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். இவ வருஷா வருஷம் பிள்ளையை பேத்து போட்டுக்கிட்டே இருக்கிறார். பெண்ணினாள் என்றவ, பெண்ணினாள் என்றவ. ஆமாம், அப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இந்த பெண்ணினாளுக்கு. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவ யார்? அவ தான். ஆம்பளை பிள்ளை பிறகுது, பொம்பளை பிள்ளை பிறகுது, மாற்றி மாற்றி பிறகுது. பிறந்தா பொண்ணாக பிறகுது, பிறந்தா பையனாக பிறகுதுலாம் கிடையாது, மாற்றி மாற்றி பிறகுது. ஆம்பளை பையன் பையன், பொம்பளை பொண்ணு, ஆம்பளை பொண்ணு பையன் பொண்ணுன்னும்போது அவங்களுடைய இதுக்கு அளவே இல்லை. அப்போ அவள் எப்படி இருந்திருப்பா? இருதயத்தில் எந்த கர்வத்தில், பெருமையில், ஆணவத்தில், அகம்பாவத்தில், திமிரில் எப்படி இருந்திருப்பாவ? அப்படி தான் இருக்கிறாவா இருக்கிற. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவளில் ஆசீர்வாதம் வழியுது. என்ன ஆசீர்வாதம் வழியுது? குழந்தை ஆசீர்வாதம் வழியுது. ஆசீர்வாதம்னா இது இல்லையா? கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் கர்ப்பம் தரிக்கிறது இது இல்லை ஆசீர்வாதம் அப்படின்னு. ஆனால் அப்படி தான் பார்வைக்கு தெரியும். அப்போ வேதம் வேதத்தில் வார்த்தை சொல்லப்படுது, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இது நம்ம அடைச்சிருக்கிறாரு, எழுதிருக்குது, படிக்கிறோம், தெரியுது. எழுதலைன்னா நமக்கு தெரியாது. கர்த்தர் தான் அடைச்சாரு, அடைக்கலைன்னு நமக்கு தெரியாது. நமக்கு வாசிக்கிற நமக்கும் தெரியாது. அன்னைக்கு அண்ணாளுக்கும் எல்கானாவுக்கும் எப்படி தெரியும் கர்த்தர் தான் அடைச்சாருன்னு? கர்த்தர் தான் அடைச்சாருன்னு அவங்களுக்கு யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியல. வேறு எந்த தீர்க்கதரிசி சொன்னதாகவோ அங்கே எழுதப்படலை, அல்லப்படலை. அப்போது கர்த்தர் செய்வது நிச்சயம் என்பது அன்னாளுடைய வாழ்க்கையில் அன்னாளை கர்த்தர் தனக்கென்று நிச்சயித்து கொண்டார். பெண்ணினால நிச்சயித்து கொள்ளலை. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? அன்னாள். ஆனால் உலகம் என்ன சொல்லுது அண்ணால? ஒன்றும் சொல்லலையா? சொல்லுவாங்களா? துப்புன்னு துப்புறாங்க. மாலடி ஆப இவ இன்றைக்கி அது எவ்வளோ சொல்லணுமோ இந்த உலகத்தில் சொல்லணுமோ அவளையும் சொல்லுவாங்க. அதில் இருக்கிறவங்களுக்கும் அதை சுமக்கிறவங்களுக்கும் அது அந்த வலியை தாங்குறவங்க, வலியை வாங்குறவங்க, அந்த தாக்குதலை வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அவள் இரவே அவளுக்கு கண்ணீரே அவளுக்கு உணவாக இருக்குது. அவளுக்கு என்னதான் கணவன் உனக்கு 10 பிள்ளை பிறந்திருக்கிற 10 பிள்ளைய காட்டிலும் நான் உனக்கு விசேஷம் இல்லையா, நான் புருஷன், நான் ஓமலன்னு எவ்வளோதான் சொன்னாலும் அந்த குறைய அவனால் நீங்காதது. அந்த குழந்தை பாக்கியன்றது ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட். அது குழந்தை செல்வம் ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட். அது மனுஷனாய் உண்டாக்கி கொள்வது கிடையாது, உருவாக்கி கொள்வது கிடையாது, தேடிக்கொள்வது கிடையாது, கிடைக்கொள்வது கிடையாது. அப்போ அன்னாளை கர்த்தர் இவ்வளோ தூரம் நடத்துகிறார் என்றால் அன்னாள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு மகிமையான, ஒரு தனித்துவமான, ஒரு விசேஷித்தமான, ஒரு 100 ஆண்டு கிட்டத்தட்ட நெருங்கத்தக்கதாக ஒரு பிள்ளைய
இந்த உலகம் பேசும்படி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் பேசும்படி ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரனை கொடுக்கறதுக்காக, ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு நியாயாதிபதியை இஸ்ரவேலில் ஏற்படுத்துறதுக்காக, உண்மையுள்ள ஒரு ஆசாரியனை ஏற்படுத்துறதுக்காக, நம்ம விரும்புகிற காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு வருவதற்காக, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கொடுப்பதற்கும், அந்நாள் கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டு காலம் தன் வாழ்வில் 6 நூற்றாண்டு காலம் எண்ணி எண்ணி சந்தோஷப்படும்படியான ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறாரு. பெண்ணினாலுக்கு வச்சுருக்காரா? வரிசையாக வருஷம் வந்துக்கிட்டே இருந்தது. அதில் ஒன்று சாமியல் பேர் வச்சு இது பண்ணியிருக்கலாமே, வைக்கலாம். அதுக்குன்னு பிறக்க வைக்கிறதுக்கு அவள் கர்ப்பத்தை ஆயத்தப்படுத்துகிறாரு. அவள் உள்ளான மனிதனை ஆயத்தப்படுத்துகிறாரு. உள்ளான மனிதனை அவளை ஆயத்தப்படுத்துகிறாரு, அவளை உருவாக்குறாரு, அவளை நிச்சயித்து கொண்டார். கர்த்தர் அவளை நிச்சயித்து கொண்டார். அவளிலே நான் செய்து முடிப்பேன், அவளிலே செய்து முடிப்பேன் என்று சொல்லி 9ஆம் வசனத்திலிருந்து. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை விட்டு உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாம்வேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷம். இப்போ இவளுக்கு குழந்தை உண்டாயிருச்சுன்னு பெண்ணினால் கேட்டபோது எப்படி இருக்கும்? அவளுக்கு குழந்தையே இனி கிடையாதுன்னு தீர்மானிச்சிருந்தவங்களுக்கு இப்போ குழந்தை உண்டாயிட்டா, வாந்தி எடுத்துட்டா. என்ன எடுத்துட்டா? பித்த வாந்தி இல்லை, குழந்தை வாந்தி எடுத்துட்டா. குழந்தை வாந்தி எடுத்துட்டா. என்ன நினைச்சிருப்பா? கடவுள் இப்படி அநியாயம் பண்ணுவாரா? கடவுள் இப்படி மொத்த சொத்தும் என் பிள்ளைங்களுக்கு தான் இருந்தேனே, வச்சதே வெடி ஒன்று. சரி, மனசை தேத்திக்குவோம். முதல்ல உருப்படியாக பிறக்கதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மனசை எதில் தேத்திக்குவோம்? என்னென்னு உருப்படியாக
பிறக்கதான்னு பார்ப்போம். சரி, அப்படியே உருப்படியாக பிறந்தாலும் அது பொம்பளை பொண்ணு தான். அது என்னது அப்படின்னு பொருத்தனை பண்ணாலோ வேண்டுதல் பண்ணாலோ கோயிலில் வந்து அதை செலுத்துறேன்னு சொன்னாலோ என்ன சொன்னாலோ தெரியல. கட்டாயம் அவள் எரிஞ்சு உறிஞ்சி விரிஞ்சிருந்திருப்பா. ஆனால் பிள்ளை பிறந்து கையில் பார்க்கும்போது 10 பிள்ளைகளை இல்லாத சிறப்பு அந்த பிள்ளையில் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு வயது கடந்து குழந்தை உண்டாகிறதே பெரிய விஷயம். அதில் பிறந்தா அப்படி இருந்தால் அந்த பிள்ளைக்கு ஏதாவது குறை இருக்குன்னு ஏதாவது சொல்லுவாங்க. எல்லா கருத்து கணிப்பையும் உடைச்சிட்டு, எல்லா கருப்பு கணிப்பெல்லாம் உடைச்சிட்டு, கருத்து கணிப்பை விட கருப்பு கணிப்பெல்லாம் உடைச்சிட்டு அழகாக குண்டா நல்லா புசு புசுன்னு பிள்ளை பிறந்துட்டு, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு இந்த எல்கானா இந்த புருஷனுக்கு என்ன சந்தோஷம் பாரு. இவ்வளோ பிள்ளை இருக்குதே, சரி ஒன்று பிறந்திருக்குன்னு கம்முன்னு இருக்க வேண்டியதுன்னு என்ன குதிக்கிறான் அந்த எல்கானா. எப்படி அண்ணாலே நீ உன் தேவன் மேலே வச்ச நம்பிக்கை வீண் போகலை. நீ தேவனுடைய சமூகத்தில் அழுதது, விண்ணப்பம் பண்ணினது, வேண்டினது, கதர்னது வீண் போகவே இல்லை. பிற்பாடு காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடக்கும்போது கர்த்தர் ஏன் கற்பத்தை அடைத்தார், ஏன் இந்த பாதையில் நடத்தினார், ஏன் இவ்வளவு நாட்கள் காலங்கள் தாமதமாயிற்று, இப்படிப்பட்ட மகா விசேஷித்த. ஏன்னா இது சாமுவேலுக்கு முந்தியும் பிந்தியும் சாமுவேலை போல ஒரு நியாயாதிபதி வேதத்தில் பிறக்கலை, இன்றளவும் பிறக்கலை. என்றளவுகள் பிறக்கலை, இன்றளவுக்கு வரைக்கும் உள்ள அப்படிப்பட்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்போ அதை அப்போ கர்த்தர் செய்யணும், அது கொடுக்கணும், கொள்ளணும் என்பதற்கு அன்னாள் தான் அதுக்கு சரியான போர்ஷன். அன்னாள் தான் என்பதை நிச்சயித்துட்டார் கர்த்தர். அதுக்கு ஏற்றபடியும் அன்னாள் எவ்வளோதான் அழுதாலும் உருண்டாலும் பிறண்டாலும் கர்த்தருடைய வேலை பரியந்தமும் தாக்கு பிடிச்சிட்டாங்க. தாக்கு பிடிச்சதில் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிஞ்சிட்டார். அவர் சொன்னதை செஞ்சிட்டார். மொத்த இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனம் எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டிருக்கணும். கர்த்தர் அவர் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு அத்தனை பேரும் கட்டுப்பட்டு நடக்கணும். ஒரு ராஜா மாதிரி தான் கிட்டத்தட்ட. அவரை ராஜாவாக தெரிந்து கொள்ளலை, ஆனால் ஒரு ராஜா மாதிரி தான். அவர் சொல்கிறது என்னவோ அதுதான் அங்கே எல்லாமே என்கிற ஒரு இதில் பிறக்கும்போது அண்ணால் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பெண்ணிலாளுடைய 10 பிள்ளைகளுடைய நிலை என்ன இல்லையா? தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அண்ணாளுக்கு இன்னும் பல பிள்ளைகளை கொடுத்துட்டாரு. அதுக்கு பிற்பால கொடுத்துட்டாரு. அவைகளெல்லாம் எப்படி பார்த்துருப்பாங்க? ஒரு காலகட்டங்கள் வளர்ச்சியில் வந்த பிறகு அண்ணாந்து பார்த்துருப்பாங்க. ஓ, இப்படி ஒரு பிள்ளையை கொடுப்பதற்காக, இப்படி ஒரு மகனை தருவதற்காக தேவன் இந்த பாதையில் நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கிடையாது. பூமியில் அப்படி ஒரு சிலருக்கு தான் இந்த ஸ்லாக்கியத்தில் நடத்துகிறார். அதனால் அவர் உண்மையாய் நிச்சயித்து கொண்ட காரியத்தில் காரியங்களை கிரியைகளை உண்மையாக்கி அதை ஆசீர்வாதமும் நன்மையும் ஆக்கி அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி செய்கிறார். கர்த்தர் செய்வது நிச்சயம். ஆமென். கர்த்தர் செய்வது நிச்சயம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய தெய்வீகமான பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களோடு நிறைந்து இடைப்பட்டு இந்த நாளின் ஆராதனை
எங்கள் பரலோக தகப்பனாகிய பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாகும்படி, நித்திய மகிமை உண்டாகும்படி நடத்தி கொடுத்த கிருபைக்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றி 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 எங்கள் திரியேக தகப்பனாகிய இயேசு மகாராஜாவுக்கு கோடி 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 எங்கள் மெய்ப்பருக்கும், எங்கள் மெய்ப்பனாகிய எங்கள் ஆடுகளின் பிரதான மெய்ப்பனாகிய எங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவாதிபதிக்கு கோடி ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றி. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி மறைத்து கண்மணியாய் காத்துக்கொள்ளும். உம்முடைய வருகை பரியந்தமும் ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாம் எழுந்திருப்போம்.